ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே சர்ச் போயிட்டு வந்துட்டு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு காய்கறி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மலை சந்தை போகலாம் அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. சரி, நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பட்டர் பன் சாப்பிட்லான் தான் இங்கே என்ட்ரன்ஸ்கிட்டே ஒரு கடை இருக்கும். அங்கே பட்டர் பன் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சந்தைக்கு போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பெட் சைட் தான். அங்கே நாங்கள் ஒரு பெட் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். போகிற வழியில் நிறையா பெட்ஸ் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அங்கே காக்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வைல்ட் காக்டெயில் வந்துட்டு பேரே 1500 தான் சொன்னாங்க. ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் பேரே 1200க்குலாம் வச்சுருந்தாங்க. டேம்டு காக்டெயில்லாம் 1200க்கு வச்சுருந்தாங்க ஒரு சிங்கிள் பீஸு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறமேட்டு அங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபைட்டர் ஃபிஷ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஹாம்ஸ்டர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு டக் வச்சுருந்தாங்க, கோழி இருந்துச்சு, சேவல் இருந்துச்சு, அது மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். காக்டெயில் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு விசாரிச்சுட்ருந்தோம். டேம்டு காக்டெயில் 1200 சொன்னாங்க. அதுதான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப நாளாகவே காக்டெயில் வாங்கணுன்னு தான் ஆசை. ஸோ இங்கே காக்டெயிலை பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இங்கேருந்து வாங்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஒரு காக்டெயில் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சந்தைக்கு வரான். ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நிறைய காய்கறிலாம் வாங்கினோம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எங்களால். ரொம்ப கும்பலாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. எங்களுக்கு டைமுமே கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் லேட்டாக தான் போனோம் அங்கே சந்தைக்கு. அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பிளான்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நர்சரிஸ்லாம் இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் கார்டனில் போடுறதுக்காக சீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறமேட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினோம். நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதுனால எல்லா ஃபிஷ்ஷுமே தீர்ந்துருச்சு. நாங்கள் வெலை மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். இது கிலோ 250 சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஈவினிங் போல் நாங்கள் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் லாஸ்ட் வீக்கே. அதெல்லாம் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கோம். பலாமரம் வச்சுருக்கோம், கறிப்பலா வச்சோம். அப்புறமேட்டு இந்த ஸ்டார்லைட்டுன்னு ஒரு செடி இருந்துச்சு, அது வாங்கியிருந்தோம். அப்புறம் இது தைவான் மேங்கோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் ரோஸஸ் வாங்கியிருந்தோம். எல்லோ கலர் ரோஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு பிங்க் மாதிரி கலரில் ஒரு ரோஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் இது கொத்து கொத்தாக பூக்கிற மாதிரி ஒரு ரோஸ், இது சந்தையில் வாங்கினது. அப்புறம் நாங்கள் சந்தையில் வாங்கின நாற்று விதையெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். இங்கே கத்திரிக்காய் நாற்று போட்டிருக்கோம். அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி பக்கத்தில் வாழை வச்சுருக்காங்க. 2 வாழை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே சைட்லலாம் பார்த்திங்கன்னா மாமரம் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டதே வளர்ந்துட்டுருக்கு. இது போன வாரம் போட்ட முள்ளங்கி, இப்போ போட்ட கேரட், அப்புறமேட்டு இது மிளகா நாற்று வாங்கிட்டு வந்தது நட்டு வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது. இடமே இல்லை ஆக்சுவலி நட்டு வைக்க. இருக்க கேப்பில் எல்லாமே நட்டு வச்சுட்ருக்கோம். எங்கள் அம்மாவுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி கார்டன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் நிறையா செடி அப்புறம் மரம் அது எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க. இது நாங்கள் 2 வீக்ஸ் பிஃபோர் போட்ட அவரைக்காய் செடிங்க. இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய்.